பணக்காரங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ரொம்ப கம்மியா தோணும். ஆனா மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ் அவங்களுக்கு 1000 பெரிய விஷயம் தான். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஆனா இப்போ எலெக்ஷன் வரும்போது எப்படியாவது அது நிப்பாட்டணும்னு எல்லாரும் நினைக்கும் போது அவர் எல்லாமே சேர்த்து ஒரே வாட்டி 5000 கொடுத்துட்டாங்க. அதுல எல்லாருக்கும் பைத்தியம் வந்துச்சு. பைத்தியம் பிடிச்சு போச்சு. என்ன சொல்றாங்க, இவங்க காசு கொடுத்து சோம்பேறி ஆக்குறாங்க, காசு கொடுத்து பிச்சைக்காரன் ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. அவங்கள நான் வந்து நேர்ல கேள்வி கேட்கிறேன் இங்க இருந்து. இது பாலிடிக்ஸ் இல்ல. ஆஸ் எ விமன் நான் வந்து ஒரு நல்லது செஞ்சாரு சிஎம், அது நீ எப்படி பிச்சைக்காரன் பிச்சை போடுறாங்கன்னு சொல்றீங்க? அதில் என்ன இதுல என்ன விமர்சனம் இருக்கு? என்ன விமர்சனம் இருக்கு? எடுத்து போடுற எல்லா தாய்மாரும் என் பிள்ளைக்கு கொஞ்சம் மூளை பாதிப்பு, கைகால் விளங்கல, இந்த 1000 ரூபாய் வச்சு மாத்திரை வாங்கிப்பேன், 1000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு வேளை கறி வாங்கி சமைப்போம், 1000 ரூபாய் வாங்கிட்டு நான் இது மருத்துவ மாத்திரை வாங்கிடுவேன். இந்த அளவுக்கு கூட வழி இல்லாமல் 60 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. ஒரு தாய்மார்கள், பெண்கள், நீங்கள் பெண்ணிய உரிமை பேசுனீங்க, பெண்களை கல்வி பேசுனீங்க. எங்கே கல்வி கொடுத்த? கல்வியை கொடுத்து வேலை கொடுத்து இந்த 1000 ரூபாய்க்கு எங்கள் ஆத்தா கையேந்துவாளா? 60 ஆண்டுகளாக இதுதான் உங்கள் வேலையா? இப்போ சொல்றீங்க 2020 வரைக்கும் நீங்கள் என்ன 20 ஆண்டுகளுக்கு இந்த 1000 ரூபாயை சேமித்து வச்சுருந்தா உங்கள் பிள்ளைகளை நல்லா கட்டி கொடுக்கலாம், உங்கள் பிள்ளையை கட்டி கொடுக்கலாம்ங்கிறீங்க. அப்போ 20 வருஷம் கழிச்சாலும் இன்னும் எங்கள் ஆத்தால 1000 ரூபாய் கையேந்திர பிச்சைக்காரன் தான் வைப்பேன். இது ஒரு வளர்ச்சி. 60 ஆண்டுகளாக ஆகி 20,000க்கு கையேந்திரேன், இன்னும் 20 ஆண்டு கழிச்சாலும் இந்த 1000க்கு நான் கையேந்தணும். இதை தன்மானம் உள்ள ஒரு மகன் ஏற்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதில் என்ன வளர்ச்சி இருக்கு? இந்த காசு எங்கேருந்து எடுத்துட்டு வந்தா? இந்த காசு இந்த 12,000 கோடி ஒரு மாசத்துக்கு யாரு காசு? ஒன்ட்ட இல்லை. எங்கள் அம்மா 60 வயசுல ஓய்வு பெற்றிருக்காங்க, 58 வயசுல ஓய்வு பெற வேண்டியவங்க. 21ல் நான் தேர்தலில் நிறுத்தினேன் சட்டமன்றத்துக்கு. 58 வயசு ஓய்வு பெற்றுவாங்கம்மான்னு மன்னிச்சுக்கிடாமான்னு என்ன 2 ஆண்டு வேலை இருக்குன்ட்டாங்க. ஏன்? 58ல் ஓய்வு பெற்றிருந்தா ஓய்வூதியம் கொடுக்க உன்ட்டு காசு இல்லை. உன் மனச்சான்ற சொல்லி இல்லை 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 அதனால தான் 2 வருஷம் நீட்டிக்கிறீங்க. அப்போ அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல, சாலை பணியாளர் கொடுக்க முடியல, துப்புரவு பணியாளர் கொடுக்க முடியல, மக்கள் நல பணியாளர் கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்க முடியல. என் தங்கச்சி கேட்டால கல்லூரி 9,000 கொடுன்னு, எங்க அம்மா கேட்டால 1000 ரூபா கொடுன்னு. நான் கேட்டது எதை கொடுத்துருக்கேன்? நீ சும்மா தேவையில்லாம இந்த 1000 ரூபாய் கொடுத்து எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்கீங்க தம்பி? 9 லட்சம் கோடி கடன் இருக்கா இல்லையா? எப்படி கடன் வந்துச்சு? 9 லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தை எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கலாம் நீங்க கட்டிருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு சிந்தனை ஆற்றல் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உசிலம்பட்டியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளை நான் சாக்கி போடுற சோறை நான் 6 பேர் மாணவர்கள் படிக்கிறாங்க, 2 பேர் தான், 2 பிள்ளையும் தாழ்த்தப்பட்ட பிள்ளை, ஒரு பிள்ளை என் பிள்ளை, 4 பேர் மற்ற மாணவர்கள் சாப்பிடலன்னு பேட்டி கொடுத்தால 6 பேர் தான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க தம்பி. இது ஏன் தம்பி நீங்க யாருமே கோபப்பட மாட்டீங்க? ஒரு அரசு நடத்துற பள்ளிக்கூடம் ஏன் தம்பி தரமற்று இருக்கு? 60 வருடம் ஆண்டு முடிக்கும் போது காலை உணவு இல்லாம என் பிள்ளை வருது பள்ளிக்கூடத்துக்கு சொல்றதுக்கு வெக்கமாவே அவங்களுக்கு? ஒரு வேளை சோறு கூட எங்களுக்கு வழி, காலையில சாப்பிட்டு படிக்க வர முடியலையே. அப்ப அவ்வளவு பஞ்ச பராரிகளா என்னை வச்சிருக்க நீ? அப்ப என்ன பண்ண? எங்க அப்பனுக்கு எங்க வேலை, எங்க அண்ணனுக்கு எங்க வேலை, என் ஆத்தா சித்தப்பனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்க நீ? உனக்கு வாக்கு செலுத்தணும், நீ போடுற பிச்சை வாங்கி சாப்பிடணும், பயனாளி, நுகர்வோர், வாக்காளர், அதை தவிர எனக்கு என்ன மரியாதை இருக்கு சமூகத்தில்? அப்ப பேசுறவங்களாம் பாருங்க, 1000 ரூபாய் கொடுத்த கோலமா வாங்கி கோலம் போட்டு கும்மி அடிச்சதுக்கே சரியா போச்சு 1000 ரூபாய். கலைஞரின் உரிமை தொகை 1000 ரூபாய், நன்றி நன்றி. இதா கலைஞருக்கும் உரிமைக்கு ஊக்கத்தொகைன்னு சொன்னா கூட சரி, கலைஞருக்கு இந்த ரூபாய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் கலைஞர் பேரு. ஏன் டாஸ்மார்க் வைக்கல? ஏன் வைக்கல? அதை திறந்து வச்சு குடிக்க வச்சு 2 லட்சம் பொம்பளை தாலி எடுத்துக்கால, அதுக்கு பொறுப்பு யாரு? இந்த காசு 1000 ரூபாய் உங்க மனச்சான்ற சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த தாய்மார்கள் அவர்கள் செலவுக்கு மட்டும் செலவழிப்பார்களா? எங்க அப்பா அடிச்சு எங்க ஆத்தாட்ட காசு வாங்கி போக மாட்டார் குடிக்க. பொதுமை நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பொதுமைப்படுத்துறீங்க? பொதுமைப்படுத்தணும் என்ன சொல்லுங்க? பொதுமைப்படுத்தணும் எதை பொதுமைப்படுத்தணும்? கல்வி இருங்க, பொதுமை கல்வி, மருத்துவம், குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், இதெல்லாம் பொதுமைப்படுத்திருக்கணும்ல. எனக்கு வரி வாங்கினீங்கல்ல, ரோடு டாக்ஸி எடுக்கல, மின்சார கட்டணம் வாங்குறீங்கல்ல, எல்லாம் வாங்குறீங்கல்ல தம்பி. அதெல்லாம் என்ன எப்படி பொதுமைப்படுத்தாம என்ன பண்ணீங்க? கல்வி கட்டணம் வாங்குறீங்கல்ல, கல்வியை வரி எடுத்துட்டு எல்லாரும் செய்ய மாட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா தம்பி? செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா?
உங்களுக்கு அண்ணன் சான்று காட்டுறேன் தம்பி. ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபா, பொங்கலுக்கு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபா. இந்த பாருங்க, இது குடும்ப அட்டை கடை, அதாவது ரேஷன் கடை. அட்டையை காட்டி 1000 ரூபா. இந்த பாருங்க தம்பி, இந்த பாதையை கடக்கிற தூரம் தான். இந்த இடத்துல டாஸ்மார்க், இங்கேயும் வரிசை. இதை வாங்கி அப்படியே துண்டிச்சா இங்க அப்படியே ஸ்டாப் லாக்னு சொல்லுவோம் சினிமால, அப்படியே துண்டிச்சா இங்க 1000 ரூபாய். நாங்க எடுத்து காட்டா தம்பி படம், காணொலி அனுப்பட்டா. அப்புறம் எந்த நம்பிக்கையில் கொடுக்குற? இங்க கொடுத்த அமைச்சரே பேசுறாரு, இன்னைக்கு கொடுக்குற 1000 ரூபாய் அடுத்த அரை மணி நேரத்தில் எங்ககிட்ட வந்துடும், அதனால கொடுக்குறோம்ட்டு. தம்பி குடிச்சிட்டு தாயை அடிச்சதுனால பிள்ளை விஷத்தை குடிச்சு செத்த செய்தியை நீங்க போட்டீங்கல்ல. ஒரு தங்கச்சி சத்தால படிக்கிற மாணவி, அப்பவாது எங்க அப்பா குடிக்கிறத நிறுத்துவாருன்னு. அந்த தங்கச்சி செத்துட்டா, எத்தனை தங்கச்சி அப்படி தவச்சுக்கிட்டு இருக்கா நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியல அவ்வளவுதானே? அது நீங்க வழிதாங்கி நின்னாதான் தம்பி தெரியும். இதுல என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருவாங்கன்றீங்க. நான் அப்படி செய்யல, அப்படி சொல்ல, அந்த மாதிரி வளர்ச்சி சொல்ல. இந்த திட்டத்தை 12,000 கோடி ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஆண்டுக்கு, அந்த பணத்தை முதலீடு செய்து சிறு குறு தொழில்களை செய்கிற எங்க மக்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்து, கூடை பின்னுதல், ஒரு பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், ஆடு மாடு வளர்த்தல், அப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு என் மக்களை தள்ளுங்கிற தள்ளு. நகர்ப்புறமா ஊறுகாய் போடுதல், எதையாவது ஒன்று சொல்லிக் கொடு என் பிள்ளைகளுக்கு, என் மக்களுக்கு நகர்த்துங்கிறேன். நீ எத்தனை நேரத்துக்கு கையேந்தப்ப? நீனே கடன்கார பைய, பிச்சைக்கார பைய. ஒரு 9 லட்சம் கோடி கடன் யார் தலையில் கட்டிட்டு போக? இந்தியா 150 லட்சம் கோடி வச்சிருக்கு, நீ 9 லட்சம் வச்சிருக்க. இதுக்குள்ள 2.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களா கடன்? இந்த 1000 ரூபா கொடுக்குறது, என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு பண்ண 1000 ரூபா கொடுக்குறது எதுக்கு? ஓட்டு காசு தானே. இதையும் ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்துல கொடுக்கல, இந்த தேர்தல் வரும்போது கொடுக்குறீங்க. எல்லாமே தேர்தல் அரசியலை நோக்கியே குறிவிக்கிறீங்களே. ஏன் தேர்தல் வரும்போது 200 ரூபா சிலிண்டர் குறையுது? இது குறையும், சுங்கச்சாவடி ஏறும். இது குறையும், மின்கட்டணம் ஏறும். கொடுமை இதெல்லாம். உண்மையிலே நான் சக்தி வாய்ந்ததான். ஜூலியஸ் சீசர் சொல்ற மாதிரி, உன் தகுதியை அடுத்தவன் எழுந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீயே எழுந்து அறிவிடா, நான் ஆகச் சிறந்தவன் என்று. நான் எங்க புரட்சி பாவலன் பாடுறான்ல, தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவன். நான் தமிழ் பெருங்குடியில் பிறந்தவன், நான் தனித்து போராடுகிற பேராற்றல் கொண்டவன். ஸ்டாலின் மாதிரியோ எடப்பாடி மாதிரியோ 20 கட்சி 30 கட்சியை கூட்டிட்டு சண்டைக்கு வரவில்லை. இப்பவும் நான் சொல்றேன், தனிச்சு போட்டிடுறேன் பாருங்க. அப்படி ஒரு துணிவு இருக்கா? அதனால எஸ், ஐ ஆம் வெரி பவர்ஃபுல் இன் மை ஸ்டேட். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுல அடுத்தவங்க சொல்லி தான் தெரியணுமா அவசியம் எனக்கு கிடையாது. நன்றி, வணக்கம். என் ஆத்தா சித்தப்பனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்க நீ? உனக்கு வாக்கு செலுத்தணும், நீ போடுற பிச்சை வாங்கி சாப்பிடணும். பயனாளி, நுகர்வோர், வாக்காளர், அதை தவிர எனக்கு என்ன மரியாதை இருக்கு சமூகத்தில்? அப்ப பேசுறவங்களாம் பாருங்க, 1000 ரூபா கொடுத்த கோலமா வாங்கி கோலம் போட்டு கும்மி அடிச்சதுக்கே சரியா போச்சு 1000 ரூபா. கலைஞரின் உரிமை தொகை 1000 ரூபா. நன்றி நன்றி. இதா